பகுதியினுடைய மிக மூத்த தலைவரும் பள்ளியில் உயர்ந்த நிலையிலிருந்து 91 வயது அடைந்து காலமானார் என்பதை கேட்கும் பொழுது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மேலும் நல்ல முறையில் தான் அவர் உடம்பு பாதுகாத்து வந்தார். எங்களுக்கெல்லாம் அறிவுரை வருவார். போகும்போது ஏன் போகிறீங்க, வாங்க பேப்பர் பண்ணினார், படிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசிக்கிறாரு. அதே மாதிரி அந்த வயசில் இந்த குழந்தைகளை பெண் மகன்களையும் மகளையும் காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கும் பொழுது ஒரு வியப்பாக இருந்தது. அவரை தெரிந்தால் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா குழந்தை பையன் பசங்களையெல்லாம் நல்லா உயர்நிலை கொண்டுட்டு போகணும், மகளையெல்லாம் கொண்டுட்டு போகணும் நினைத்து எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தால் கூட அவர்கள் ஒரு முன்னேற்றத்தை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை வேறு குழந்தைகள் உட்பட அந்த குடும்பத்தை வெற்றியான பொழுது அவர் தன்னுடைய குழந்தைகளை மட்டும் இல்லை வேறு குழந்தைகளை பாதுகாப்பு இருக்கும். வேறு குழந்தைகளுக்கு அந்த அளவுக்கு மரியாதை மட்டும் நான் பார்க்குறேன். ஏன்னா எதுக்காக அது என்ன செய்கிறாங்க ஏன் செய்கிறாங்க பார்க்கும்போது பெருமை. அது மாதிரி நமக்கெல்லாம் இந்த வாய்ப்பு இல்லையே, செய்ய முடியலையே. அவர் அந்த அளவுக்கு குடும்ப கஷ்டம் ஆரம்ப காலத்தில் எப்படி இருக்கும், குழந்தைகளும் ஓரளவு நல்லா சீராக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. உறவினர்கள் எப்படி இருக்காங்க, இதையெல்லாம் ஆய்வு செய்து எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் விடமாட்டார். அது போன்ற ஒரு உயர்ந்த உன்னத மனிதனை நான் பார்த்ததில்லை. அவ்வளோ அன்பாக இருக்கார், கேட்பார். நேற்று கூட சாயந்தரம் நான் முருகன் கோயிலுக்கு போட்டு வரப்போது அவரை போய் பார்த்தேன், என்ன எப்படி இருக்காரு. அவர் பார்த்தா ஐயா அவர் சரி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கூப்பிட்டு வந்திருக்காரு ஜெயராம் தலைவர் அப்படின்னு சொல்லி அவர் பேசினார். அதே போல் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அசோக் குமார் வந்ததே மாவான்னு சத்தம் போட்டார். போட்டு கையெடுத்து கொடுத்தார். எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கார். திடீர்னு அவருக்கு அந்த மூச்செடுப்பு இருந்தால் கூட அவரை கையெடுத்து கொண்டு வந்து நான் நினைத்து கூட பார்க்கல. அவரை ஒரு ஆன்மீகம், ஒரு நல்ல ஒரு உயர்ந்த உள்ளம், குடும்பத்தை பாதுகாக்கக்கூடியது, உறவினர்களை விட்டு பிரியக்கூடாது என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது அது மாதிரி 91 வயசில் எங்கள் தெருவில் எங்களுக்கு அவர் தான் மூத்த தலைவர். ஏன்னா அந்த பகுதிகளெல்லாம் அவ்வளோ அமைதியாக கொண்டு போகணும் செய்யணும் சீரமைத்து கொடுத்த அந்த மாபெரும் பள்ளி ஆசிரியருக்கு எங்களுடைய மனமார்ந்த அஞ்சலியை செலுத்துவதுடன் அந்த குடும்பமும் அந்த பேர குழந்தைகளும் அந்த உறவினர்களெல்லாம் மேலும் சிறப்பாக இருக்க அந்த இறைவனை வேண்டும்படி கற்றுக்கொள்ளணும். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய 91 வயசாச்சு. அவருடைய வயசாக 92 ஆக போகுது. அந்த வயசை பார்க்கும்பொழுது நமக்கு பெரிய ஒரு இந்த பகுதியில் யாரும் அந்த வயசுக்கு இல்லை. நல்லா திடகாரமாக தான் இருக்கார். இப்போ தடி மூடிட்டு அப்படியே போயிட்டு வருவார் செய்வார். வீட்டில் உட்கார மாட்டார். வீட்டில் படுத்தா கூட ஏன் தண்ணி எனக்கு மேலே விட்டு தண்ணி ஊற்றி விடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்கும் பொழுது அது ஒரு பெரிய ஜாபான். அவர் போன்ற நாமும் பெற்றோர்கள் செய்வது மகன்களும் வேறு குழந்தைகளும் பெற்றோர் அந்த தந்தையை பார்த்து பரவசம் அடைந்து முடியல. அவரால் எவ்வளோ பாதுகாத்தார்கள் எங்களுக்கு அந்த நிலையை தெரிந்து கொண்டோம். அதனால் அந்த ஆன்மா சாந்தி அடைய வேண்டும், அந்த குடும்பத்தில் எல்லாமே வளர்ச்சி அடைய வேண்டும் என்று ஆணோரை பிரார்த்திக்கிறோம். இந்த பழச வாழ்ந்த பெரியவர்களே, எனது மாமா பெரியசாமி அவர்கள் ஆசிரியராக இருக்கும்போதும் ஒரு சிறப்பாக பணியாற்றி ஆசிரியர் தொழிலை சிறப்பாக செய்தவர். அதே போல் குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு வயதிலும் கூட அனைவரும் மேலும் உறவினர் அனைவரும் மிகவும் பாசமானவர். போனாவே பார்த்தா அவர் சிரிச்சாவே நமக்கெல்லாம் ஒரு இதாக இருக்கும். அவர் பார்த்து ஒரு சிரிச்சாருனாவே ஒரு மனசுக்கு நிறைவாக இருக்கும். அந்த அளவுக்கு கடைசி வரை எந்த குறையும் இல்லை அவருக்கு. எல்லாமே பார்த்துட்டாரு, பேர பிள்ளைங்க பார்த்துட்டாரு, பசங்களை எல்லாம் நல்ல முறையில் மன நிறைவோடு கடைசி வரைக்கும் 91 வயது வரைக்கும் 89 வயசில் கூட நான் பார்த்தா இந்த ஆர்எஸில் அவர் குச்சி ஊனிட்டு மெடிக்கல் ஸ்டோர் நடந்தே போயிடுவார். என்னம்மா இங்கே இருக்கீங்க அப்படின்னா, இல்லைப்பா மாத்திரை வாங்க வந்தேன், எதுக்கு தொந்தரவு கொடுப்போம், நம்மளே போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஆர்எஸில் இருப்பார். அப்புறம் அங்கேருந்து விட்டு வண்டியில் கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு வந்தேன். அந்த மாதிரி அவருடைய தேவைகளை இறுதி வரை அவரே செய்து கொள்ள வேண்டும் என்று மனோபாவத்தோடு வாழ்ந்தவர். கடைசி வரை நல்ல மனிதராக வாழ்ந்தவர். யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் அனைவரையும் அரவணைத்து எந்த ஒரு சொந்த பந்தமாகட்டும் நண்பர்களாகட்டும் கடைசி ஒரு பாசப்பணியோடு வாழ்ந்த மாமா பெரியசாமி அவர்களுக்கு இந்த ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு
சரி 2 நிமிஷம் அப்படியே 2 நிமிஷம் வந்து அனுஷ்டிக் மௌனமாக இருக்கும். குடும்பத்துக்கு அப்பா இறுதி சடங்கில் கலந்ததுக்கு மிக்க நன்றி.